ஆமா ஆமா மச்சான். டேய் இவன் ஏன்டா இவ்ளோ சோகமா வந்துட்டு இருக்கான்? அவனா அவனை நம்ம 2 பேரும் தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துல எம்மி ஜாயின் பண்ண வச்சோம். அதான் தலைவன் ரொம்ப சோகமா இருக்கான். என்னது சோகமா இருக்கானா? டேய் நான் சோகமா இல்லடா, துக்கத்துல இருக்கேன். துக்கம் தொண்டை அடிக்குதுடா. என்னடா மணி, இது என்ன புது காலேஜா? ஆல்ரெடி 4 வருஷம் இங்கே தான் நம்ம குப்பை கொட்டணும். அப்புறம் என்ன 2 வருஷம் இதுக்கு போய்? டேய் நீங்க 2 பேரும் நல்லா படிக்கிற பசங்க. நானே ஏதோ தடுமாறி எல்லா சப்ஜெக்ட்லயும் ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டு வரேன். ஃபைனல் இயர் பாஸ் பண்ணதே நான் பெரிய விஷயம்டா. அப்பாடா இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, இனிமே ஜாலி தான். வெளில போறதுக்குள்ள பாஸ் ஆயிட்டியா மச்சான், வா மச்சான் ஆசையா கூப்பிட்டு இது என்னையும் இதே காலேஜ்ல எம்இ ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்களேடா. இன்னும் 2 வருஷம் இந்த காலேஜ, ஐயோ இன்னும் 2 வருஷம் இந்த காலேஜ்ல நான் படிக்கணுமாடா? சரி குப்பை கொட்டணுமாடா? இன்னும் சேர்த்து 2 வருஷம் படிச்சா தானடா நம்ம நல்ல பொசிஷன்ல போய் உட்கார முடியும். அவனுக்குலாம் நீ என்ன சொன்னாலும் புரியாது மச்சி. கௌதம், அனிதா சொல்லு. நீயும் இங்கே தான் எம்இ ஜாயின் பண்ணியிருக்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு? சத்தியமா இல்லடா. கௌதம் இங்கே தான் எம்மி ஜாயின் பண்ண போறான்னு அவளுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் அவளே ஜாயின் பண்ணியிருக்கா. இதில் கேள்விப்பட்டாலாம். இவன் எதுக்குடா எப்ப பார்த்தாலும் கௌதம் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா? டே அப்படி எதுவும் தெரியாத மாதிரியே நடிக்காத. கௌதம் மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட், அதான் கௌதம் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. ஆனால் தலைவன் தான் கொஞ்சம் கூட பிடி கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தான் நமக்கே தெரியுமே. அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் தான். ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது அவன் மனசில் என்ன இருக்குன்னு. ஆமா அனிதா, எம்யூ இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். இல்லை கௌதம், நீ எம்இ வேறு காலேஜில் பண்ணுவேன்னு பார்த்தேன். ஆனால் எதுக்கு இதே காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்க? இது என்ன கேள்வி அனிதா? 4 வருஷம் நம்ம இங்கே தான் படிச்சிருக்கோம். இங்கே டீச்சிங்லாம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இன்னொரு காலேஜை, அதுவும் எம்இக்காக சூஸ் பண்ண போகிறேன்? ஸோ நம்ம காலேஜை சூஸ் பண்ணிக்கலாமே. இங்கே சொல்லி தரதா விடவா வேற எந்த காலேஜில் எதுவும் சொல்லி தருவாங்க? ஐ மீன் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கட்டும், எனக்கு ஏன் காலேஜ் தான். அதனால தான் நான் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஆமாம் கௌதம், நம்ம காலேஜ்லேயே டீச்சிங்லாம் நல்லா தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம வேறு காலேஜ் போய்கிட்டு? அதனால தான் நானுமே இங்கேயே எம்இ ஜாயின் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? ஓகே அனிதா. ஓகே கௌதம், நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே அனிதா. அப்பாடா, ரொம்ப நேரம் இழுப்பான்னு நினச்சேன். பரவாயில்ல, சீக்கிரமாக போயிட்டா. டேய் போலாமா? என்ன மச்சான், ஒரே ரொமான்ஸ் தான் போலையே. டேய் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, வந்து ஏதோ பேசிட்டு போகுதுன்னா அதை வச்சுக்கிட்டு லூஸ் மாதிரி பேசுறான். வா மச்சான், நேற்று எங்க அப்பா மூஞ்ச பார்த்துருக்கணுமே. பாவண்டா அவரு சறுக்கில் ஏன்டா டிக்காஷனை கலந்து விட்ட? பின்ன எத்தனை தடவை மச்சான் சொல்றது? ஒரு தடவையா சொன்னா கேட்கணும்ல. எங்களுக்குன்னு அவர் மட்டும்தான் இருக்காது. குடிக்காதனா அப்பதான் குடிச்சிட்டு வர்றாரு. தினமும் குடிக்கிறாரா? சரி எப்பயாவது குடிக்கிறாருனாலும் ஓகேங்களாம். தினமும் குடிக்கணுமா? உடம்பு என்ன ஆகுறது? அதான் நேற்று வாங்கிட்டு வந்த சரக்கு பாட்டில்ல சரக்கு எல்லாத்தையும் எடுத்து வேற பாட்டில் ஊத்திட்டு அதுல டிகாஷனை கலந்து விட்டுட்டேன். அது அவர் குடிச்சதும் அவர் மூஞ்ச பார்க்கணுமே. கிக்கி ஹரி வா போலாம். மச்சா கௌதம், சொல்றேன்லடா வா போகலாம். என்னடா இவங்க இதே காலேஜ்ல எம்இ ஜாயின் பண்ணியிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம நம்மள பார்த்துட்டு அமைதியா போறாங்க. அவங்க என்ன ஜாயின் பண்ணா நமக்கு என்னடா? அது மட்டும் இல்லாம அடி வாங்கினானுங்கல்ல, அதான் பார்த்து பயந்து போறானுங்க. கிரிஷ் அமைதியா இரு. தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காத. அவங்க அமைதியாக ஒதுங்கி போகிறாங்கன்னா நம்மளும் அமைதியாக ஒதுங்கி போயிடணும், புரியுதா? சரி மச்சான், ஒதுங்கி போயிடலாம். மச்சான், அவனுங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணியிருக்கலாம்டா. எதுக்குடா அமைதியாக வந்த? ஹரி அவனுங்க சின்ன பசங்கடா, அவனுங்கள்ட்ட போயிட்டு சே நம்மளே கேவலப்படுத்திக்க கூடாது, புரியுதா? வா. டேய், நீ எதுக்கு இப்போ வாயை பொழந்துட்டு நிற்கிற? ஒன்றும் இல்லை மச்சான். ஹரி போலான்னு சொல்கிறேன். சரி கௌதம். ஆனால் இவனுங்களை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருதுடா. என்னடா போனவனுங்க திரும்பி பார்க்குறானுங்க? எம்இ பிளாக்குக்கு வழி தெரியலையா? அப்படியா? எனக்கு தெரியுமே, நான் வேணா அவங்கள கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வரவா? மச்சான் ஒரு சில டைம் இவன் வேணும்னு பண்றானா இல்ல தெரியாம பண்றானே எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. இல்ல இவன் முட்டாளா இல்ல இவன் பேசுறத நம்புற நான் முட்டாளா?
ஏன்டா வழி தெரியாதவங்களுக்கு வழி சொல்றது நல்ல விஷயம் தானே மச்சான். சத்தியமா நான் மென்டல் தான்டா. டேய் காமெடி பண்ணாதீங்கடா, வாங்கடா போலாம். மச்சான் ஃபைனல் இயர் வந்துட்டுடா. ஆனாலும் இவன் திருந்தவே மாட்டேங்கிறான் பாத்தியா? சரி வாங்க போலாம், கிளாஸுக்கு டைம் ஆகுது. ஆமா ஆமா, அந்த சொட்ட தலையின் கிளாஸ் தானே. அவன் வேற வந்து கழுத்து அறுப்பான். வாங்க வாங்க போலாம். லேட்டா போனோம்னா அதுக்கு வேற நிக்க வச்சு கழுத்து அறுப்பான். அதுக்கு பேசாம போய் தூங்கலாம் கிளாஸ்ல. மச்சான் யாரா அவனுங்க? எதுக்குடா இப்படி ஆடிட்டு இருக்கானுங்க? இவனுங்க இது நல்லா ஆடுறான்னு வேற திரும்பி திரும்பி ஆடுறானுங்களே. மச்சான் கேக்கே, நெக்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் வராங்கல்ல, அதான் சின்னதா ஒரு வெல்கம் மாதிரி. அதுக்காக தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுவோ. செகண்ட் இயர் பசங்க தான் மச்சான். அடப்பாவீங்களா, செகண்ட் இயர்லயே வா? ஏன்டா இவனுங்க இயர்ல ஏன் எந்த பொண்ணும் அழகா இல்லையா என்ன? என்ன மச்சான் கேள்வி இது? செகண்ட் இயர் என்ன, தேர்ட் இயர் என்ன, ஃபைனல் இயர் என்ன, ஏன் ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலும் சரி, அவன் இயர்ல எந்த பொண்ணையும் அவ்வளோ சீக்கிரம் கரெக்ட் பண்ண மாட்டானுங்கடா. அவனுங்க பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி வர இயர்ல தான்டா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுவான். அதான் மச்சான் கிக்கா இருக்கும். அது சரி. ஏன் மச்சான், இந்த தடவையாவது ஏதாவது ஃபிகரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவியா? ம் நடந்துட்டாலும் நம்ம கூட இருக்கிற பொண்ணுங்களே சுமாராக தான் இருக்குங்க. சரி அடுத்தது வருது பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் சுமாராக தான் இருக்குதுங்க. சரி அடுத்தது வரலான்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் சுமாராக தான் இருக்குங்க. பார்க்கலாம் இந்த வருஷமாவது ஏதாவது தேருமான்னு. மச்சான் நானும் அதுக்கு தாண்டா வெயிட் பண்றேன். இந்த வருஷமாவது நல்ல ஃபிகருங்களா வரட்டும். வந்தால் மட்டும் என்ன பண்ண போற? தூரமாக நின்று வெறுக்கி தானே பார்க்க போற. டேய் ஓவரா பல்ல கட்டாத, அவன் உன்னையும் சேர்த்து தான் சொல்றான். நான் யாரையும் சொல்லலை, வாங்க போகலாம். இந்த கோமாளி டான்ஸ் எல்லாம் என்னால் இதுக்கப்புறம்லாம் பார்க்க முடியாது. சார் சோஃபியா, நான் சூப்பர்வைசர் வர சொல்லியிருந்தேன்ல, சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? எங்க அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? சார் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவர்கிட்ட. ஆனால் அவர் ஏன் என்ன வரலன்னு எனக்கு தெரியல சார். என்ன சோஃபியா பதில் இது? நான் அவர் கூப்பிட்டுருக்கேன், கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? எப்படி கூப்பிட்டா உடனே வரணும்னு தெரியாதா? அப்படி அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு? சரி நீங்க போய் பாருங்க. ஆ ஓகே சார். இந்த ஆஃபீஸில் வர வர என்னதான் நடக்குதுன்னு தெரியல. கூப்பிட்டா யாரும் ஒழுங்கா வந்து பதில் சொல்றதே இல்லை. அவங்கவங்க இஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்போ இங்கே எம்டியா நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சும்மா வந்துட்டு போய் உட்காந்துட்டு இருக்கேனா? இருக்கு, ஒரு நாள் இருக்கு எல்லாருக்கும். என்ன அம்சவேணி, இப்பெல்லாம் வர வர கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. அப்படிலாம் இல்லை சார், உங்களை நான் கண்டுக்காம இருப்பேனா? சரி, ஏன் நேத்தெல்லாம் வேலைக்கு வரல? அது என் புருஷனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், அதான் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் சார் நேற்று என்னால் வேலைக்கு வர முடியல. ஓ, உடம்பு சரியில்லையா அவனுக்கு? சரி, இன்னைக்கு என்ன வேலைக்கு போயிட்டானா? ஆ வேலைக்கு போயிட்டார் சார். அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க? அன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு வந்து கம்மஞ்சோறும் கருவாட்டு குழம்பும், பா என்ன டேஸ்ட் தெரியுமா? சார் போங்க சார், நானே எனக்கு தெரிஞ்சதை வச்சு சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், நீங்க வேற. நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? உன் கை பக்குவமே பக்குவம் தான். என்ன டேஸ்டா சமைக்கிற நீ? உன் புருஷனுக்குலாம் நல்லா கொடுத்து வச்ச சாப்பாடு தான். இங்க சார், என்னதான் அந்த ஆளுக்கு நான் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டாலும் மனுஷன் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். அவன்லாம் ரசிக்க தெரியாத பையன். நம்மளாம் அப்படி கிடையாது இல்ல, நம்மளாம் ரசிப்போம்ல. சரி சொல்லு, இன்னைக்கு என்ன சாப்பாடு எடுத்து வந்திருக்க? இன்னைக்கு என்ன சார், நெல்லு சோறும் மொச்சக்கொட்டை இருந்துச்சு, அதை வச்சு குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆ நெல்லுச்சோறும் மொச்சக்கொட்டை குழம்பு, பரவாயில்லையே, இன்னைக்கு நல்லதா இருக்கும் போல. சார் சாப்பிட்ற டைமுக்கு எடுத்துட்டு வந்து தரேன், சாப்பிட்டு பாருங்க, நல்லா தான் இருக்கும். உன் கை பக்குவமே பக்குவம் தான் அம்சமினி. நீ சாப்பாடு நேரத்துக்கு எடுத்துட்டு வா, சாப்பிட்டு பார்ப்போம். சரிங்க சார். சரி, வேலைலாம் கஷ்டம் இல்லைல்ல? கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன சார் கஷ்டமா இருக்க போகுது? நான் என்ன இவங்களை மாரி உக்காந்துக்கிட்டு துணி தைக்க போறேனா கஷ்டப்படுறதுக்கு? நான் இங்கே கீழே எல்லாத்தையும் கூட்டி பெருக்கிறது தானே. எனக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். அட என்ன அம்சமினி இப்படி சொல்லிட்ட? அவங்களுக்கு எவ்வளவு வேலை கஷ்டமோ அதே அளவுக்கு உனக்கும் வேலை கஷ்டம் தானே. அவங்க உக்காந்துக்கிட்டே வேலை செய்ய போறாங்க, நீ அப்படியா எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி குனிஞ்செல்லாம் கூட்டி எல்லாத்தையும் பெருக்கி துடைக்கணும். அப்போ உனக்கு தானே வேலை கஷ்டம். ஐயோ அப்படி
அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். கஷ்டம்தான், ஆனால் அவங்க விடலாம் எனக்கு கஷ்டம் இல்லை. நானாவது கொஞ்ச நேரம் உக்காந்துருப்பேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஆனால் அவங்க அப்படி இல்லைல்ல, என் நேரமும் தச்சுட்டு தானே இருக்கிறாங்க. அங்கே சார் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? இங்கே உக்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசி சிரிச்சு கதடிச்சிட்டு இருக்காரு. சார், செல்லப்பா சார். இந்த கம்பெனில உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். வேலையை விட்டே தூக்கிடுறேன். என்ன மேடம்? நான் மேடம் இல்ல, என்னை பார்த்தா உனக்கு என்ன மேடம் மாதிரியா இருக்கு? சாருன்னு கூப்பிடு. இவ்வளவு நேரம் சாருன்னு தானே கூப்பிட்ட. இங்க என்னக்கா பண்றீங்க? வேலை எதுவும் இல்லையா? இருக்கு மேடம், வேலை இருக்கு. அப்புறம் என்னக்கா, போய் வேலையை பாருங்க. சரிங்க மேடம். என்ன சார் பண்றீங்க நீங்க? என்ன பண்றேனா? என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். எது? அம்சவனி அக்காவை கூப்பிட்டு பேசுறது உங்களுக்கு வேலையா? ஆமா, வேலைலாம் எப்படி பண்ற, ஏது பண்ற எல்லாம் கேட்கறது இல்லையா? அதான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன கேள்வி கேட்டாலும் இதே பதில் தான். சரி, சார் உங்களை கூப்பிட்டார்ல, நீங்க வராம இங்க உட்காந்துருக்கீங்க. அவர் அங்க கத்திட்டு இருக்காரு என்னை பிடிச்சி. ஆமா, சார் கூப்பிட்டாருன்னு ரஞ்சித் வந்து சொன்னானே. சார் கூப்பிட்டாரு, அது ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னதை கேட்டுட்டும் இங்க உட்காந்து நீங்க அம்சவலி அக்கா கிட்ட கதை அடிச்சிட்டு இருக்கீங்க. அவர் அங்க நீங்க வரலன்னு கத்திட்டு இருக்காரு. ஐயோ, வந்து சொன்னான் தான். நான் தான் அப்படியே மறந்து போய் உக்காந்துட்டேன். சரி சரி, நான் போய் பார்க்குறேன். போங்க சார், ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நீங்க வேற இன்னும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு இருக்கீங்க. போங்க, போய் என்னன்னு கேளுங்க. சரிங்க மேடம், நான் போய் கேட்குறேன். எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? நான் போய் கேட்குறேன். பிள்ளைங்க மேல ஏதாவது அக்கறை இருக்கா? நீ படுக்கும் போற, நீ படுக்கும் வர. என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஏன் பிள்ளைங்க மேல எனக்கு அக்கறை இல்லாம யாருக்கு இருக்க போகுது? எங்கடா உனக்கு அக்கறை இருக்கு? மூத்தவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. இன்னும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு தோணவே இல்லை. இப்ப நான் யோசிக்காமையா இருப்பேன்? யோசிச்சிருந்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்துருந்துருக்கலாம்ல. என்னப்பா நீங்களும் அப்படி பேசுறீங்க? நம்மளோட ஆசையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல வெங்கடேஷா. ஆசைலாம் இருக்குதான், எனக்கும் உனக்கும் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஆனா அவங்க 2 பேருக்கும் ஆசை இருக்கணும்ல. கல்யாணம் பண்றவங்க 2 பேத்துக்குமே ஆசை இல்லாதப்போ நம்ம எப்படிடா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? எனக்கு மனசு ஒப்புலப்பா. வீட்லயே நம்ம பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளியில ஒரு பிள்ளைய தேடணும்னா அது எப்படிப்பா? எனக்கு நல்லா புரியுதுப்பா. ஆனா 2 பேருக்கும் சின்ன வயசுல இருந்தா பொருந்த மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு தானே இருக்கிறாங்க. சரி, சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுத்தனமா சண்டை போடுறாங்கன்னு பார்த்தா அது வளர வளர பெருசாயிட்டு தானே போகுது. இதுல எங்கிருந்து இவங்க 2 பேத்துக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நீ ஏன் சொல்லு. என் பிள்ளைக்கு என் தங்கச்சி மாவளை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையா இருந்தேன். ஆனா இவங்க 2 பேரும் தான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. அது எனக்கு புரியுதுப்பா, ஆனாலும் ஆசை விட்டு போக மாட்டேங்குதே. பாரு, ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனா அந்த ஆசை நம்ம மட்டும் ஆசைப்படக்கூடாது. நம்மள சார்ந்தவங்களும் ஆசைப்படணும். புரியுதா? நல்லா புரியுதுப்பா. வணக்கமுங்க. அடடே, வாங்க வாங்க வாங்க. என்னப்பா வெங்கடேஷா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்ன பெரியவெல்லாம் சேர்ந்து இம்புட்டு தூரம் ஊர் தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அது எப்படிங்க மரியாதையா இருக்கும்? எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க ஊடு தேடி வந்துதானே ஆகணும். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன மறந்துட்டீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி தானே பேசணும் ஊர் திருவிழா நடத்துறத பத்தி. ஆட, மறந்து போயிட்டேன் நட்டுக்கு. வயசாகுதுல, அதான் அப்பப்ப என்னென்ன பேசிட்டு வரேன்னு எல்லாத்தையும் மறந்து மறந்து போறேன். சரி சரி, உள்ள வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம். இருக்கட்டுங்க ஐயா, வீடு தேடி வந்திருக்கீங்க, இப்படி வெளியிலே வாசல்ல நின்று பேசிட்டு போலான்னு பாக்குறீங்களா? வாங்க உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம்ல. அதான் என் புள்ள சொல்றாம்ல, உள்ள வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம்ல. சரி அன்பர்ஸு, டீ ரொம்ப நல்லா இருக்குமா? எங்க அன்பர்ஸும் மருமகனை காணோம். அவரு வயலுக்கு போயிருக்காரு, நான் வீட்டுக்கு வரல. ஓ, நல்ல மனசுக்கு நல்ல மருமகளும் வந்திருக்கு, நல்ல மருமகனும் வந்திருக்கு. நம்ம நடந்துகிட்ட பொறுத்துதான் மருமகளும் சரி மருமகனும் சரி நமக்கு நல்லபடியா மரியாதை கொடுப்பாங்க. நம்ம ஒழுங்கா அவங்க கிட்ட நடந்துக்கலன்னா அப்புறம் அவங்க எப்படி நம்ம கிட்ட ஒழுங்கா நடந்துப்பாங்க? என் பிள்ளையும் என் மகளும் எப்படியோ அதே மாதிரிதான் என் மருமகளும் என் மருமகனும். உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது ஐயா. வெளியில இருக்க மக்கமாருங்கள்கிட்டயே பாசமா இருக்கிறீங்க. அப்போ உங்க குடும்பத்துல இருக்கவங்கள்ட்ட நீங்க என்ன வெறுப்பியா காட்ட போறீங்க? அவங்க கிட்டயும் பாசமா தானே இருக்க போறீங்க. அது அப்பாவோட குணம். அப்பா எப்பயுமே எல்லார்கிட்டயும் பாசமா தானே இருப்பாரு. அப்பனுக்கு ஏத்த மகன் தான். அப்புறம் உன் பேரப்பிள்ளைலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. உன் பேத்தி வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். இனிமே அங்க போறது இல்லையாமே, இங்கேதான் இருக்க போறாளாமே. ஆமா ஆமா, இனிமே அங்க போறது இல்லையா, இங்கே இருக்க போறேன்னு சொல்லிட்டா. உன் பேர மட்டும் எதுக்கும் அங்கே இருக்கான்? அவனையும் இங்க வர சொல்லலாம்ல. நாங்களும் கூப்பிட்டு தான் இருக்கோம். ஆனா அவனுக்கு அங்க வேலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கான். இன்னும் கொஞ்சம் வருஷம் வேலை பார்க்கறேன், அதுக்கப்புறம் நாங்க வரேன்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, புள்ள ஆசை எதுக்கு வீணாக்குவோன்ட்டு நீனும் கொஞ்ச நாள் வேலை செய்ப்பா, அதுக்கப்புறம் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டோம். திருவிழாவுக்காவது வர சொல்லலாம்ல. இனிமேதான் போன் பண்ணி கேட்டு பார்க்கணும். லீவ் இருக்கா, வந்துட்டு திருவிழா பார்த்துட்டு போகணும். எல்லா பேர புள்ளிகளும் பக்கத்திலே இருக்கு. ஆனா ஒரு பேரை மட்டும் அங்க தூரமா இருக்கானே,
அதுக்கு என்னையா பண்றது, அவனோட ஆசை படிக்கணும்னு அங்கேயே படிச்சான், வேலையும் அங்கேயே செஞ்சுட்டு இருக்கான். நல்ல விஷயம்தான். இருந்தாலும் ரொம்ப தூரத்துல இருக்கான்ல, அப்பப்போ வீட்டு பக்கம் வந்துட்டு போறது நல்லதுதான். அப்புறம் பேரனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கீங்களே, என்னைக்கு கல்யாண சாப்பாடு போடுவீங்கன்னு தெரியலையே. போட்டுருவோம், கல்யாண சாப்பாடு போடாம எங்க போக போறோம்? இன்னும் கொஞ்ச நாள கல்யாண சாப்பாடும் போட்டுருவோம், அதுக்கு என்ன. அப்புறம் வெங்கடேஷா, உன் மௌனுக்கு உன் தங்கச்சி மாவுல தானே கட்ட போற, இல்ல வெளியில எங்கேயாவது பொண்ணு எடுக்கிறியா? அது எப்படிங்கய்யா, என் தங்கச்சி மாவா இருக்கா, அவளை விட்டுட்டு நான் எப்படி வெளியில பொண்ணு எடுப்பேன்? அதான் சரிங்கிறது. வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வச்சுக்கிட்டு என்னத்துக்கு வெளியில தேடிக்கிட்டு, நல்ல நல்ல 10 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு, சந்தோஷமா இருப்பாங்க. வெளியிலயும் போக வேண்டாம், இல்ல வெளியில இருந்து ஆளும் வர வேண்டாம். ஆடடே, வாங்க மருமவனே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன மருமவனே, நாங்க நல்லா தான் இருக்கோம். அப்புறம் வயல்வெளி வேலைலாம் என்ன முடிஞ்சிருச்சுங்களா, வீட்டுக்கு வந்துட்டீங்க? இல்லைங்கய்யா, பருத்தியில காய் காய்ச்சிருந்துச்சு, அதான் காய் வெடிச்சு பஞ்சு வெளில வந்திருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தேன். அது சரி, மாப்பிள்ளை விவசாயத்துக்கு தானே படிச்சிருக்காரு, அப்ப மாப்பிள்ளைக்கு எல்லா விவரமும் தெரியும்ல. பின்ன மாப்பிள்ளை விவசாயத்துக்கு படிச்சுட்டு இங்க வயல்வெளி எல்லாத்தையும் அவர் தானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காரு, அப்ப அவருக்கு எல்லா விவரமும் தெரியும் தான். சரி, என்னைக்கு காப்பு கட்டுறீங்க? என்ன அன்பரசு, அன்னைக்கு பேசும்போது நீயும் தானே இருந்த, அதுக்குள்ளே மறந்துட்டியா? ஆமா, நானும் அன்னைக்கு அங்கதான் இருந்தேன், மறந்து போயிட்டேன் பாத்தீங்களா. இன்னும் 2 நாள்ல காப்பு கட்டுறது இல்ல? ஆமாங்க ஐயா, இன்னும் 2 நாள்ல காப்பு கட்ட போறோம். சரி சரி, இந்த வருஷமும் போன வருஷத்தோட நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா திருவிழா முடிக்கணும். நம்ம ஊர் ஒத்துமையா இருக்கிற வரையும் என்ன சண்டை வர போகுது? எல்லா வருஷமும் திருவிழா எப்படி சீரும் சிறப்பமா செய்யறோமோ அதே மாதிரி இந்த வருஷமும் செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். எல்லாம் அந்த ஆத்தா பார்த்துப்பா, நம்ம என்னத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு, நம்ம பாட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியதுதான். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரிப்பா, இன்னும் 2 நாள்ல காப்பு கட்ட போறோம், அதான் வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஊருக்குள்ள நீயும் பெரிய மனுஷன்தான், அப்பப்ப ஊர் வேலையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா, அதெல்லாம் நான் கரெக்டா வந்துருவேன். என்ன அப்பப்ப மறந்து போடுறேன், அதுதான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா சரி. அப்புறம் மருமவனே மோவனே, நீங்க 2 பேரும் வாங்க, சரிங்களா? சரிங்க ஐயா, கண்டிப்பா வரோம் ஐயா. அப்புறம் அன்பரசு, குடும்பத்தோட திருவிழாக்கு வந்துரு, உன் பேரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுப்ல, இந்த வருஷமாவது திருவிழா பார்க்கட்டும். சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரி சரி, கிளம்புவோம். சரிங்க ஐயா. இப்ப உன் சின்னம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல, இந்த வருஷமாவது திருவிழா பார்த்துட்டு போகட்டுமே. எங்கப்பா, நான் சொன்னா கேட்பானா? அவங்க அம்மா கிட்ட வேணா சொல்லி பாக்குறேன். சொன்னாலும் வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு தான் சொல்லுவான். இல்ல நீ கூப்பிட்டு பார்க்காம எப்படி சொல்ற அவன் வரமாட்டான்னு? நீ கூப்பிட்டு தான் பாரு. ஆமாத்தா, நீங்க கூப்பிட்டு பாருங்க, விஸ்வா வருவான். அட, நான் என்ன கூப்பிட மாட்டேன்னு சொல்றேன், கூப்பிட்டா வரமாட்டேன்னு தான் சொல்றேன். எத்தனை தடவை எத்தனை இதுக்கு கூப்பிட்டுருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கானா? லீவு வந்தா கூட அங்கேயே தான் இருக்கான், இந்த பக்கமே வரமாட்டேங்கிறான். சரி, இந்த தடவை கூப்பிட்டு பாப்போமே அத்தான், ஒரு வேளை வந்தாலும் வரலாம்ல. ஆமாடா, இந்த தடவை கூப்பிடு, என் பேரன் வந்தாலும் வருவான்ல, அவனை பார்த்து எத்தனை வருஷம் கணக்காச்சு. நம்ம தான் அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம், ஆனா அவனுக்கு ஒரு நாள் கூட நம்மள பார்க்கணும்னு ஆசையா இருக்க மாட்டேங்குது. ஆசை இருந்தா இந்நேரம் வந்திருப்பான்ல, இல்ல ஒரு தடவையாவது நம்மள வந்து பார்த்துட்டு போயிருப்பான்ல. அவனுக்கு எங்கேயும் அதை வேலையா இருக்கும். சரி, நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பாருங்கள, அவன் இந்த வருஷமாவது திருவிழா பார்த்துட்டு போட்டோம். சரிங்கப்பா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னு நான் அவன் அம்மா கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொல்றேன். அப்புறம் அவன் வரலன்னு சொல்லிட்டான்னு நீங்க என்கிட்ட எதுவும் ஏறக்கூடாது. சரிங்களா, நீ கூப்பிட்டு பாரு, அவங்க அம்மா காரையும் கூப்பிட்டுட்டும் நீயும் ஒரு வார்த்தை கூப்பிடு. நான் கூப்பிட்டாலும் அவன் பேசவும் மாட்டான், வரவும் மாட்டான். அவங்க அம்மா கிட்ட சொல்றேன். அதான் ஒரு வாட்டிக்கு நீங்களும் கூப்பிட்டு பாருங்க. சரி, நானும் கூப்பிட்டு பாக்குறேன். இந்த வருஷம் வந்தானா திருவிழா நல்லபடியா பார்த்துட்டு போகட்டும். எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு அங்கேயே கிடக்குறான். சரி, படிப்பு முடிச்சுட்டு இங்க வந்துருவான்னு பார்த்தா படிப்பும் அங்கேயே படிச்சுட்டு வேலையும் அங்கேயே பாக்குறான். படிப்பு முடிச்சுட்டு இங்க வந்து அண்ணனுக்கு உதவி பண்ணலாம்ல, அது கிடையாது. அங்க அப்படி என்னத்தான் இருக்குன்னு தெரியல, அங்கேயே உட்காந்துருக்கான்.